ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் நடந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா 9 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஜெயிக்கணும்னு நினச்சிருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பர்சன் எஃபர்ட்ஸ்க்காக தான். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர் தாங்க. ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஒரு வேர்ல்டு கப்பில் அன்லக்கியாக இருக்கலாம். ஸோ ஆடின எல்லா வேர்ல்டு கப்லேயும் அன்லக்கியாக இருக்க முடியுமாங்க? ஸோ டேவிட் மில்லரை பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு வேர்ல்டு கப்லையும் ஏதாவது ஒரு பெரிய நாக்கு இருந்தே இருக்கும். ஸோ டீம் பார்த்தீங்கன்னா குரூஷியல் டைமில் இருக்கும்போது அவரோட பங்கு இருந்தே இருக்கும். ஸோ கஷ்டப்பட்டு அவர் 100% இல்லைங்க 101% எஃபர்ட்ஸை போட்டு டீமை பார்த்தீங்கன்னா குவாலிஃபை அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காரு நிறைய டைமு. ஸோ பார்த்தீங்கன்னா அவருக்காகவே ஒரு வேர்ல்டு கப்பை ஜெயிக்கணும்ன்ட்டு எனக்கு பர்சனலாக தோணிட்டே இருந்துச்சு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா 9 விக்கெட் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அவங்ககிட்டயும் கப் இல்லை, ஓகே தான். பட் இருந்தாலுமே இந்த ஒரு மனுஷனுக்காக ஜெயிச்சிருந்தா நல்லா இருக்குமேன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் மேன் வித் கோல்டன் ஹார்ட்னு சொல்லுவாங்க பாருங்க. ஸோ அது டேவிட் மில்லருக்கு பொருந்தோன்னு சொல்லலாம். ஸோ இந்த டேவிட் மில்லர் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்னே சொல்லுவேன். ஸோ எதுக்குதான்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம எஃபர்ட்ஸ் மட்டும் இருந்தால் பத்தாது. ஸோ கடவுளோட ஆசீர்வாதமும் லக்கும் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும்ன்றதுக்காக பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்னே சொல்லுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காக்கெல்லாம் கப்பே தேவையில்லைங்க, டேவிட் மில்லரே பெரிய கப்புன்னு தான் சொல்லுவேன். ஸோ அவருடைய எஃபர்ட்ஸ்க்காக மிகப்பெரிய சல்யூட்னே சொல்லுவேன் நான். ஸோ இதுக்காகவாவது ஒரு கப்பாவது வேர்ல்டு கப்பாவது ஜெயிக்கணும். ஸோ கண்டிப்பாக ஜெயிப்பாங்கன்னு நம்புகிறேன். ஸோ